இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது இந்த விசில் சத்தம் வெற்றி சத்தமாக மாறி இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக அண்ணன் விஜய் அவர்கள் பதவியில் அமரப் போகிறார். அதற்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருந்தது. நாங்கள் யாருக்கும் பயப்படவில்லை. எந்த அழுத்தம் கொடுத்தாலும் நாங்கள் பயப்படவில்லை. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை உலக மக்களுக்கு அண்ணன் விஜய் அவர்கள் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மக்கள் தான் எங்களுடைய யுக்தி. நாங்கள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கின்ற அதீத நம்பிக்கையோடு கொள்கைகளை, கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை, எங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை, மக்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அநீதிகளை மக்களிடம் சொல்கிறோம். மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். களம் தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. களமும் சரி, காலமும் சரி தமிழக வெற்றி கழகத்துக்கானது. அடுத்தபடியான இல்ல இல்ல தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களோடு அன்றாட பணிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆளும் திமுக, தீய சக்தி திமுக எங்களுக்கு முறையான அனுமதிகளை கொடுப்பதில்லை. பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு அனுமதிகள் கொடுப்பதில்லை. ஒரு பேனர் வைக்க முடியல, ஒரு போஸ்டர் வைக்க முடியல, கொடிக்கம்பத்தில் அனுமதி வாங்கி எங்களால் கொடியேற்ற முடியல. பல நெருக்கடிகளை ஆளும் திமுக கொடுத்து கொண்டே இருக்கிறது. திமுக நெருக்கடியை கொடுக்கின்ற பொழுது தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில் மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. மக்கள் எங்களின் பக்கம் இருக்கிறாங்க. இல்ல ஒத்த கருத்துடையவர்கள்னா அந்த இடத்துல தாவேகாவையும் பிஜேபியையும் நீங்க ஒரே அணியில் வைத்து பார்ப்பது தவறுன்றோம். எங்களுடைய கருத்து என்பது மதவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் அது தமிழ்நாட்டிற்கு ஆபத்து என்று அண்ணன் விஜய் அவர்கள் சொல்றாங்க. அப்ப மதவாதத்தோடு வரக்கூடிய பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி. அதே நேரத்தில் இங்கு திராவிடம் பேசுகிறோம், சமூக நீதி பேசுகிறோம், சமத்துவம் பேசுகிறோம் என்று பொய்யான போலி சித்தாந்தத்தை முன்வைத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற திமுக எங்களுடைய அரசியல் எதிரி. அப்போ எங்களுக்கு 2 எதிரிகள் இருக்கிறாங்க. கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி திமுக. அதில் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். ஒத்த கருத்து என்று பிஜேபி சமூக நீதி, சமத்துவம், மாநில உரிமை என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிற்குள் வரலாம் என்று நினைக்கிறது. பிஜேபியினுடைய முகமூடிகளை தாவேக கிழித்துக் கொண்டே இருக்கிறது. செயல் வீரர்கள் கூட்டம் முதல் கூட்டம் என்ன உணர்த்துது? இந்த செயல் வீரர்கள் கூட்டம் அப்படின்றது உணர்த்தக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். இங்க இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி, பண்ணையாராட்சி திமுகவை 2026 தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் உணர்த்திருக்கிறது. அதை தான் இந்த செயல்பாடுகள் செய்ய போகிறது. இதுவரைக்கும் இந்த கூட்டணி நிலைப்பாட உறுதிப்பட சொல்லல, ஒரு சூசகமான சில கருத்துக்களோட தான் சொல்றாரு. ஏன் உறுதிப்படுத்த முடியல? இன்னும் தேர்தல் நெருக்கத்துல வேற ஏதாவது நிலைப்பாடு? நாங்க தான் உறுதிப்படுத்திட்டோமே. எங்களுடைய கூட்டணி மக்களோட, நாங்க மக்கள் கூட்டணி நம்பி தான் இங்க வந்திருக்கிறோம். மக்களை தான் பிரதானமாக வைத்திருக்கிறோம். மக்கள் எங்களை நம்புறாங்க, நாங்க மக்களை நம்புறோம். இதுதான் கூட்டணி. நாங்க மிக தெளிவா சொல்லிட்டோம். இல்ல அழுத்தம் இருக்குதுதான் அப்படிங்கிற ஒரு துணி ஒரு சூசகமாக தான் இருந்தது. மக்கள் எப்படி எதிர்கொள்ள போகுது? மக்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு. அது 2026 தேர்தலில் எதிர்கொள்ள போறாங்க. இந்த பண்ணையாராட்சியை வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. இன்றைக்கு மக்கள் சமூகத்தில் சுதந்திரமா நடமாட முடியுதா? பெண்கள் நடமாட முடியுதா? இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வெளியில போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்குது. தன்னுடைய இரும்பு கரத்தோட இந்த தமிழ்நாட்டை காப்பேன்னு சொல்லி வந்த முதலமைச்சர் என்ன இரும்பு கரம் வச்சிருக்காரு? துருபிடிச்சு போன கரத்தை வச்சுக்கிட்டு இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல தமிழ்நாட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. சொந்த கட்சியில கஞ்சா வியாபாரி வச்சிருக்காரு. அந்த கஞ்சா வியாபாரியை கண்டுபிடிக்க முடியாத ஒரு முதலமைச்சர் எப்படி தமிழ்நாட்டு இளைஞர்கள் கஞ்சா மோகத்திலிருந்து வெளியில கொண்டு வருவாரு? தனிச்சையா தேர்தல் காலத்தில் நம்ம போட்டியிடும் போது வெற்றி வாய்ப்பு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? காரணம் 2 பெரிய கட்சி இருக்குது, அதை மீறி உங்களால பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த 2 பெரிய கட்சி தான் எங்க தலைவர் சொல்லிட்டாரு. ஊழல்ல பெருத்த கட்சின்னு சொல்லுங்க. அதுலதான் அவங்க பெரிய கட்சி. வேற எதுல அவங்க பெரிய கட்சி? மக்கள் சேவை செஞ்சதுல பெரிய கட்சியா? இல்ல மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செஞ்சு வாரி வழங்கிட்ட பெரிய கட்சியா? இல்ல பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய ஆட்சி நடத்தினால பெரிய கட்சியா? ஊழல் செய்வதில் பெரிய கட்சின்னு சொல்லுங்க. இங்க உண்மையிலேயே பெரிய கட்சி எங்கள் தலைவர் சொன்னது போல 2 கோடிக்கும் மேலான ரேஷன் கார்டுகள் இருக்கக்கூடிய வீடுகளில் ஒரு மகனாக, அண்ணனாக, தம்பியாக இருக்கக்கூடிய எங்க தளபதி இருக்கிறாரு. எங்களுடைய கட்சி தான் உண்மையிலேயே பெரிய கட்சி.